வணக்கம். ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க விருப்பம் இல்லை, அனைவரும் பச்சை துரோகிகள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறியுள்ளார். ராமநாதபுரத்தில் அதிமுக இரட்டையிலேயே தோற்கடிக்க வேண்டி பன்னீர்செல்வம் அவர்கள் சுயேட்சையாக போட்டியிட்டது ஏன்? அவர் போட்டியிடாமல் இருந்திருந்தால் நிச்சயமாக அதிமுக வெற்றியடைந்திருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். அதேபோல்தான் டிடிவி தினகரன் எதற்காக பாஜகவுடன் கூட்டணி வைத்து கொண்டார், சசிகலா அவர்கள் அதிமுகவிற்கு மிகப்பெரிய துரோகத்தையும் செய்துள்ளார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலம் வீட்டிலிருந்து வெளிவந்தவுடன் வெளியிட்டுள்ள மிக முக்கியமான அறிவிப்பால் அதிமுகவின் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இன்னும் எடப்பாடி பழனிசாமி சுயநலமாகத்தான் யோசித்து வருவதாக செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வி அடைந்து விட்டது. 40 தொகுதிகளிலும் தோல்வி அடைந்து விட்டது. டெபாசிட்டை 7 தொகுதிகளில் இழந்துவிட்டது. 14 தொகுதிகளில் 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டு விட்டது. இன்னும் எதற்கு வீராப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார்கள்? அனைவரும் செய்தது தவறுதான். மீண்டும் அதிமுகவிற்காக ஒன்றிணையுங்கள் என்று பல்வேறு கடிதங்கள் அதிமுகவிற்கு வந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தமிழக மக்களின் கருத்தில் கொண்டு பாஜகவுடன் கூட்டணி இல்லை, ஒருங்கிணைந்த அதிமுக இனி உருவாகாது, இருக்கின்ற தலைமை சிறப்பாக செயல்படும், அதிமுகவின் தோல்விக்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் தெளிவாக அதனை சரி செய்துவிட்டு 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வோம் என்று தற்பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். இது அதிமுகவை பலப்படுத்துமா அல்லது பலவீனமாக மாற்றுமா என்பது அதிமுக மிகப்பெரிய அளவில் சோதனையில் இருப்பது நமது கண்களுக்கு தெரிகிறது. நிச்சயமாக 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலத்திற்காக இழக்க நேரிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்பதையும் இதன் மூலமாக தெரிய வருகிறது. செங்கோட்டையன் எதற்காக அமைதியாக இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. கூவத்தூரிலும் சரி, தற்பொழுது நடக்கின்ற பிரச்சனைகளிலும் சரி, செங்கோட்டையன் அவர்கள் அமைதியாக இருப்பதால் எடப்பாடி பழனிசாமியை கேட்கின்ற ஆள் இல்லாத தைரியத்தில்தான் செயல்படுவதாக அதிமுகவின் தொண்டர்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள். கூவத்தூரில் தன்னை விட ஜூனியருக்கும் தன்னை விட அனுபவம் இல்லாதவருக்கு எதற்காக முதல்வர் பதவி என்று அன்றைக்கே குரல்களை கொடுத்திருந்தால் இன்று அதிமுக ஆட்சி அமைந்திருக்கும், அதிமுக பிரிவு இருந்திருக்காது என்ற தகவல்களும் வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.